ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படி செஞ்சுருந்தேன் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு வருஷம் வரலட்சுமி பூஜை கொண்டாடுறது. வாங்க நான் என்னென்ன பண்ணலன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சாமியோட முகம் வாங்கியிருந்தேன். இது வந்து 180 ரூபா. இது பார்த்திங்கன்னா திருச்சி மங்களன் மங்களில் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா சாமிக்கு நகை. இது வந்து 99 ரூபா. அலங்காரம் பண்ண முகமே இருந்துச்சு. சரி நம்மளே செய்வோம், எனக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நானே செய்யலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன். இது சாமிக்கு தோடு 90 ரூபா. இது வந்து பொட்டாகவும் வச்சுக்கலாம், மூக்குத்தியாகவும் வச்சுக்கலாம், நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதை பொறுத்து. இது பார்த்திங்கன்னா ஒரு பேர் 2 ஜோடி 22 ரூபா. நான் 2 வாங்கியிருந்தேன். இது வந்து பொட்டு 18 ரூபா, 2 சேர்ந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒட்டுறதுக்கு இந்த கம்மு, இதை வச்சு தான் ஒட்டணும்னு சொன்னாங்க, அதான் இது வாங்கியிருந்தேன். நம்மளே சாமி அலங்காரம் பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க, அது சொல்ல வார்த்தையே இல்லை. அப்புறம் இந்த ஸ்டோன் செயின் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் சாமியோட முகத்தை அலங்காரம் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்படி இருந்த சாமியை இது முந்தின நாளே இதை மாதிரிலாம் ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே நானே டெக்கரேஷன் பண்ணது. அப்புறம் அம்மன் அழைப்பு பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை சாயங்காலம் வாசல்லாம் கழுவிட்டு தாமரை கோலம் போட்டுடலான்ட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து பூஜை ரூமில் எல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு பச்சரிசி மாவு கோலம், பச்சரிசி மாவை நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன், அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து கோலம் போட்டுறேன். அது முதல் வருஷம் பண்ணுறதுனால நான் எப்போயுமே வருஷம் வருஷம் என்னோடய ஃப்ரெண்டு வரலட்சுமி பூஜை பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு தான் போவேன். அவங்கள்ட்ட தெரியாத விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சாமி வைக்கிறதுக்கு அந்த இடம்லாம் நல்லா நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை ரூம்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். கோலம் போட்டு வாழைக்கண்ணெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாங்க இப்போ எப்படி கலசம் அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் புதுசாக இந்த கலச சொம்பு வாங்கியிருந்தேன். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன், 7 மா இலை, ஒரு தேங்காயை சுத்தம் பண்ணி மஞ்சள் தடவை எடுத்து வச்சுருக்கேன், பச்சரிசி, எலுமிச்சப்பழம், சோளி, ஜாதிக்காய், மஞ்சக்கிழங்கு, சிகப்பு குண்டில்மணி, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கற்கண்டு, கிராம்பு, வெள்ளிக்காயின், தங்கக்காயினில் அதுக்கு போல் தங்கம் போது வச்சுருக்கேன், காதோல கருக்கமணி, வெத்தலைப்பாக்கு, ஒரு ரோஜாப்பூ, கோமதி சக்கரம், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம கலசம் அமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம கலசம் அமைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பூஜையாக இருந்தாலும் விநாயகர் செஞ்சு வச்சு வழிபட்டு கும்பிச்சோன்னா அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும். அதுக்காக உலகத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கலாம். புதுசாக வாங்கின கலர் சொம்புக்கு மஞ்சள் தடவிக்கலாம். மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலசம் அமைச்சு வாழை இலையில் அரிசி வச்சு தான் வைக்கணும். நம்ம இப்போ கலசம் அமைக்கிறனால வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அதனால் ஒரு பித்தளை தட்டில் கொஞ்சமாக அரிசி நிரப்பி
வச்சுக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை அரிசியை நம்ம கலச சொம்பில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சரிசி ஏதாச்சும், அடுத்து பாசிப்பருப்பு கொஞ்சம், ஒரு எலுமிச்சை பழம், இது கூட கோமதி சக்கரை ஒன்று, ஜாதிக்காய் ஒன்று, மஞ்சக்கிழங்கு, காதோல கருகமணி, வெள்ளை சோளி 5 சேர்த்துருக்கேன். மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் நம்ம சேர்க்கலாம். எத்தனை பொருட்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம், ஏலக்காய் 3, கிராம்பு 1, கற்கண்டு ஒரு 7, சிகப்பு குன்றின் மணி, அப்புறம் வெள்ளிக்காயின் 1, தங்கக்காயின்னு சேர்த்துக்கலாம். எது நம்மள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக ஒரு மோதிரம் இதோட சேர்த்துருக்கேன். எதாக இருந்தாலும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நம்ம உபயோகித்தது அப்படியே சேர்க்கக்கூடாது. ஒரு 5 ரூபா காயின், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், இது கூடவே வெத்தலை பாக்கு, ஒரு ரோஜா பூ வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் கலசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். எத்தனை பொருட்கள் வேணாலும் வைக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் கலசத்துக்கு மேலே வச்சிடலாம். இப்போ மா இலையை முன்னாடியே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 7 மா இலை எடுத்து வச்சுருக்கேன். 5, 7 ஒத்தப்படையில் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி அரிசியில் சொருகி வச்சுக்கலாம். இப்போ தேங்காயை மேலே வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கலசம். இப்போ அம்மனுக்கு நான் சித்தாடை தான் வாங்கியிருக்கேன். இப்போ கலச பானையில் கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 60 ரூபா. இப்போ அம்மன் முகத்தை தேங்காயோடு சேர்த்து கட்டிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கட்டியாச்சு. இப்போ ஒன்றா ரெடி பண்ணலாம். அடுத்து அம்மனுக்கு பூ வச்சுக்கலாம். அம்மனுக்கு மிகவும் பிடித்த பூ மல்லிகைப்பூ, அதை வச்சுக்கலாம். அப்புறம் அம்மனுக்கு நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அந்த நகையை அம்மனுக்கு கட்டி விட்டுடலாம். நான் இந்த ஒரு செயின் வாங்கியிருந்தேன், அதை இதை கட்டிடலாம். அப்புறம் இந்த நெக்லஸை நான் கழுவி முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அம்மனுக்கு சாத்திடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். மேலே ஒரு ரோஜா பூ வச்சுக்கலாம். நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. பார்க்கவே அழகாக இருக்குது. அப்புறம் அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்திடலாம். ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து அந்த மஞ்சள் கயிறில் 3 சுற்றி முடிச்சு போட்டு அம்மனுக்கு கட்டி விட்டுடலாம். குண்டு மஞ்சள், விரலி மஞ்சள், எது வேணாலும் கட்டிடலாம். அம்மனை அலங்கரித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அலங்கரித்த அம்மனை நம்ம வீட்டு வாசல்லேருந்து அழைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தாயாரை வீட்டு வாசலில் நான் துளசி மாலை வச்சுருக்கேன். அங்கேயே அம்மனை வச்சு சாம்பாணி காமிச்சிக்கலாம். விளக்கு உயர்த்தி வச்சுட்டு தீப ஆராதனை காமிச்சிக்கலாம். நமக்கு லட்சுமி பாட்டு தெரிஞ்சுன்னா பாடலாம், இல்லைன்னா நம்ம ஃபோனில் அல்லது டிவியில் பாட்டு போட்டு விட்டுடலாம். நான் வழிபட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சார். மகாலட்சுமி தாயாரை
அடுத்து என்னோடய பையனும் வந்துட்டான். டியூஷன் பையன்தான். கரெக்டாக சாமி கும்பிட்ற நேரத்தில் அவனும் வந்துட்டான். அப்புறம் அவனையும் சாம்பிராணி காமிக்க சொன்னோம். அவரும் காமிச்சிட்டாரு. நல்ல நேரத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம். பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சாமியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பூவை போட்டு அம்மனை வீட்டுக்கு வாங்க, மகாலட்சுமி தாயாரே எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பூக்களை தூவி அம்மனை அப்படியே பூஜை அறைக்கு அழைச்சிட்டு வந்துடலாம். பூஜை அறைக்கு அரைச்சிட்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மணப்பலகையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அது மேலே ஒரு வாழை இலையில் பச்சரிசி நிரப்பி அது நடுவே மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தோடனே அந்த மணம் மேலே உட்கார வச்சிடலாம். முன்னாடியே விளக்கு ஏற்றி வச்சுட்டேன். அம்மனை அழைச்சிட்டு உட்கார வச்சாச்சு. இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியம் வச்சிடலாம். நான் கேசரி பண்ணியிருந்தேன். அப்புறம் வெண்பொங்கல், சாம்பார் வச்சுருந்தேன். இதை வச்சு அம்மனை இன்றைக்கி வழிபட்டுடலாம். அம்மனை அழைச்சப்போ நான் நோம்பு கை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம விரதம் இருக்கிறதுனால 9 முடிச்சு போட்டு நோம்பு கை ரெடி பண்ணி அம்மனுக்கு முன்னாடி எடுத்து வச்சு சூடம் காமிச்சு சாமி கும்பிட்ருவோம். பிரசாதத்துக்கு நீர் விளாவி சிறப்பாக வழிபாடு செஞ்சாச்சு. இப்போ நம்ம அம்மனுக்கு முன்னாடி வச்சுருக்க நோன்பு கயிறை கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியாக அந்த விரதத்தை முடிக்கணும்னு வேண்டி நோன்பு கயிறு கட்டிக்கலாம். இப்போ ஒரு நாள் மட்டும் செஞ்சோம்னா நம்ம காலையில் நோன்பு கயிறு கட்டிக்கலாம். 3 நாளுங்கிறனால நான் இன்றைக்கே வியாழக்கிழமை அம்மனை அழைச்சோன்னே நான் கட்டிக்கிட்டேன் நோன்பு கயிறு. அப்புறம் பசங்களுக்கும் நோன்பு கை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அவங்களும் கட்டிக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி முடிச்சு போடாமல் சாதாரணமாக மஞ்சள் தடவி நோன்பு கை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு கட்டி விட்டேன். பையனுக்கும் கட்டி விட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டு மகாலட்சுமி சிறப்பாக அழைச்சாச்சு. பாருங்கள், மறுநாள் காலையில் நம்ம மறுபடியும் நான் சாயங்காலம் தான் வரலட்சுமி பூஜை பண்ணணும். அதனால் காலையில் சாமிக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி சிறப்பாக பூஜையை முடிச்சிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.